பிக் பாஸ் சீசன் 7 மேல இருக்கிற எதிர்பார்ப்பை விட அந்த பிக் பாஸ் சீசன் 7ல அந்த டபுள் ஹவுஸ் கான்செப்ட் சொன்னாங்களே அது மேல இருக்கிற எதிர்பார்ப்பு தான் இன்னொரு பக்கம் மிக அதிகம். ஸோ என்னதான் நடக்க போகுதுன்ற மாதிரி கியூரியாசிட்டி மக்கள்கிட்டையும் சரி ரிவ்யூர்கிட்டையும் சரி அந்த மாதிரி ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மேலும் இந்த மாதிரி சினிமா நியூஸ் பிக் பாஸ் நியூஸ்லாம் தெரிஞ்சிங்கன்னா மறக்காம நேஷனல் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சீசன் 7 ஸ்டார்ட் ஆகும்போது எப்படியா இருந்தாலும் 2 ஹவுஸ் கான்செப்ட் வர கண்டஸ்டன்ஸை 2 டீமாக பிரிக்க போகிறாங்க. ஒரு செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் ஒரு வீட்டுக்குள்ளேயும் இன்னொரு செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் இன்னொரு வீட்டுக்குள்ளேயும் போக போகிறாங்க. ஸோ அதில் எப்படி இல்லை ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ நியூஸில் வெளிப்படையாக போயிட்டு இருக்கு. என்னன்னா பழைய கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் வரப்போகிறாங்க. மேபி அது கிராண்ட் லான்ச்சுக்கு வராங்களா இல்லை அவங்களே கண்டஸ்டன்ஸாக வராங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸோ ஓவியா கிட்ட அப்ரோச் போயிருக்கு, நிறைய பேர்கிட்ட அப்ரோச் போயிருக்கு அப்படின்றத நியூஸும் நம்ம ஒரு பக்கம் கேள்விப்படுறோம். ஸோ அப்படி வந்து அது ஒரு வேற லெவல் பிக் பாஸ் ஆகிருக்கும், அது டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்கும். அது என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த ஏரியாவில் ஒரு புது செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வந்தால் என்ன நடக்க போகுதுன்னா 2 டீமாக பிரித்து யாரை லக்கை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஏன்னா லக்கை பேஸ் பண்ணி ஒருத்தருக்கு நல்ல வீடு, எல்லா ஃபெசிலிட்டியும் நிறைஞ்ச வீடு ஒன்று கிடைக்கும். இன்னொரு பக்கம் வந்து எந்த ஃபெசிலிட்டியும் இருக்காது, படுக்கிறது கூட தரையில் கொடுத்து தான் பண்ணணும், தண்ணியை எடுத்துக்கிறது கூட பம்ப் அடிச்சாதான் தண்ணி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் மாட்டினாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. லக்கு இருந்தாலும் நல்ல வீடு இல்லை கெட்ட வீடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்க போகுது. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த 2 வீடை பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்குன்ற ஒரு டாஸ்க் வைப்பாங்க பார்த்தீங்களா. அந்த டாஸ்க்ல ஒரு பயங்கரமான விஷயம் வந்து நான் தெலுங்கு பிக் பாஸ்ல பார்த்தேன். நான் ரீசெண்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதால பார்த்தேன். ஸோ ஒரு டாஸ்க் வச்சாங்க. ஸோ ஒரு மாயாஸ்திரா அப்படின்ற மாதிரி ஒரு மாயாஸ்திராவை நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் டாஸ்க் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 டீமாக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று ரணவீரா, இன்னொன்று மகாபலி அப்படின்ற டீமு. ஸோ ரெண்டு டாஸ்க் வச்சாங்க. அந்த 2 டாஸ்க்குமே ரணவீரான்ற டீம் ஜெயிச்சு 2 சாவியை கைப்பற்றிட்டாங்க. ஸோ அந்த மாயாஸ்திராவை போய் எடுக்கிற சாவியை எடுத்துட்டாங்க. அந்த அஸ்திராவை எடுக்கிறதுக்கு ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க பாருங்க. ஸோ சொர்க்கத்துலலாம் ஒரு செட்டப் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சொர்க்கத்தை பேஸ் பண்ணி எடுக்கிற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே ஆவி மாதிரி வர்றது. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லாக செம்மையாக செட்டப் ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதில் போய் 2 சாவி போட்டோன்னே அப்படியே அடியிலிருந்து மேலே அந்த ரத்ன கற்கள் வர மாதிரி ஒரு 6 ரத்ன கற்கள் வருது அந்த 6 டீமுக்கு. ஸோ அந்த டீம்மேட்ஸில் இருக்க 6 பேருக்கு ஒவ்வொரு ரத்ன கற்கள் போயிருதுங்க. ஒரு பக்கம் ஒரு டீம் வந்து அந்த 6 ரத்ன கற்கள் வச்சிருந்தா என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கை பொறுத்தவரை ஒரு பவர் அஸ்திரா அப்படின்ற மாதிரி ஒரு ஐ லோகோவை வச்சு ஒரு காயின் இருக்கு. அந்த காயின் இருந்தால் தான் நீங்கள் ஹவுஸ்மேட், இல்லைன்னா நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சிருக்காங்க. ஸோ அது இது வரைக்குமே அந்த தெலுங்குல வந்து ஒரே ஒருத்தர் தான் கண்டஸ்டன்ஸாக இருக்காரு, மற்ற எல்லாருமே ஹவுஸ்மேட்டாக இருக்காரு, மற்ற எல்லாருமே கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் கண்டஸ்டன்ஸ் இருந்து ஹவுஸ்மேட்டாக மாறணும்னா அந்த பவர் அஸ்திரான்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 6 பேர் வந்து அந்த பவர் அஸ்திராக்கான டாஸ்கில் பங்கேற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. இதே இந்த இன்னொரு பக்கம் இன்னொரு டீம் தோத்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றத பார்த்தீங்கன்னா ஸோ எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறார் பிக் பாஸ். என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் கிட்ட 6 ரத்ன கற்கள் இருக்கு, இன்னொரு டீம் கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ இந்த தோத்த டீமை வந்து சொல்லி அந்த 6 ரத்ன கற்கள் 6 பேர் வச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த 6 பேர்ல யாருக்கு தகுதி இல்லை அவங்களுக்குள்ளேயே கம்பேரிசன் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நானே போறேன்னு வச்சுங்களேன், நான் தோத்துட்டேன், அங்க ஒருத்தர் 6 பேர் இருக்காங்க. ஸோ நான் கம்பேரிசன் பண்ணேன். ஸோ ஒருத்தர் நல்லா பண்ணல, அவரோட காயின் அந்த ரத்ன கற்களை பிடுங்கி அவங்க டீம்ல இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ எப்படின்னா யாருக்கிட்ட அதிகமான ரத்தின கற்கள் இருக்கோ அவங்களும் 2வது யாரு, ஸோ ஒருத்தர்கிட்ட 3 இருக்கு, ஒருத்தர்கிட்ட 2 இருக்குன்னா அவங்க 2 பேருமே அந்த பவர் அஸ்திராக்கான டாஸ்க்ல போய் பங்கேற்பாங்க. இப்படின்றதுதான் ஒரு இது. ஸோ இதை வந்து நீங்க ஜெயிச்ச டீம் டிசைட் பண்ண முடியாது, தோத்த டீம் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சுட்டாங்க. அதுலேயும் அந்த தோத்த டீம் வந்து ஒரு பயங்கரமான பிளானிங் போடுறாங்க. என்ன பிளானிங்னு பார்த்தீங்கன்னா, யார் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ், யார் வீக் கண்டஸ்டன்ஸ், யார் இந்த வாரம் எலிமினேஷன்ல இருக்கா, யாரு நமக்கு தேவைப்பட்ட ஆள் இருந்தா அவங்கள வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான திட்டம் போட்டு யாரு போகக்கூடாதுன்ற தெளிவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. செமையான விஷயமா இருந்தது இதை பார்க்கும்போது. இதேதான் தமிழ் பிக் பாஸ்லயும் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். டாஸ்கை பேஸ் பண்ணா 2 வீடு கான்செப்ட், ஒரு டீம் ஜெயிக்கும், இன்னொரு டீம் தோக்கும். தோத்த டீம் என்ன பண்ணும், ஜெயிச்ச டீம்ல யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபெசிலிட்டி போனோம். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் கண்டஸ்டன்ஸ், ஒஸ்ட் பிளேயர், யார் நல்லா விளையாடல அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்கு போடுற விஷயம்லாம் பிக் பாஸ்ல நடக்கும். பட் இந்த இடத்துல எப்படின்னா, நீங்க ஒரு ஜெயிச்சு ஒரு பொருளை வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த பொருளை பிடிங்கி இன்னொருத்தர் கிட்ட கொடுக்கும்போது ஸோ கண்டிப்பா வலிக்கும். ஏன்னா நார்மலா வந்து ஒஸ்ட் பெஸ்ட்ன்ற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. பட் நீங்க ஜெயிச்சு உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கும்போது அந்த பொருளை பிடுங்கி கொடுத்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஃபீலிங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணி தெலுங்குல எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதையே தமிழ்ல கொண்டு வருவாங்க நான் நினைக்கிறேன்.
ஸோ இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச டீமை வந்து தோத்த டீம் ஒரு பக்கம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி தோத்த டீமுக்கு என்னதான் நடக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்ச டீம் வந்து தோத்த டீம்ல இருந்து நாமினேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களாம் சரியா பண்ணல, இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து ஜெயிச்ச டீம்ல இருந்து சூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் அதிகமாக இருக்கு. இது ஒரு பக்கம்னா அடுத்து ஒரு பயங்கரமான கான்செப்டை கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு பக்கம் ஜெயிச்ச டீம் இருக்குன்னு வச்சுக்கலாம், 2 ஹவுஸ்ல வந்து ஒரு பக்கம் ஜெயிக்கிற டீம். ஸோ அவங்க கிட்ட எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுல யார் ஒஸ்டா பண்ணாங்க அப்படின்றத வந்து இன்னொரு டீம் செலக்ட் பண்ணும். ஸோ இந்த தோத்த டீம்ல இருந்து செலக்ட் பண்ணணும். ஸோ தோத்த டீம்ல இருந்து ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதுல ஒரு 10 பேர்ல இருந்து ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணிடுறாங்க. அந்த 2 பேரை கூட்டு வந்து ஒரு எதுவுமே எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாத ஒரு வீட்டுல போட்டுருவாங்க. இங்க இருந்து யாராவது 2 பேர் நல்லா பண்ண 2 பேர் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லா ஃபெசிலிட்டியும் நிறைஞ்ச மாளிகை மாதிரி இருக்கிற வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் அதிகமா இருக்கும். ஸோ எப்படின்னா ஷஃப்லிங் நல்லா பண்ணினா நீ தக்க வச்சுக்கிட்டு நீ ஜாலியா இருக்கலாம். எதுவுமே பண்ணலன்னா நீ ஷஃபிள் ஆகி நாமினேஷன் போறதுக்கு எந்த ஃபெசிலிட்டியுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சர் சாப்பிட்றவங்க, ஓபி அடிக்கிறவங்க, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிரும். நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் இருக்க முடியும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு ஸோ அந்த டாஸ்க் வந்து தீவிரமா போகும். ஸோ எதுவுமே ஈஸியா போகாது. ஸோ எல்லாமே தீவிரமா போனாதான் பார்க்கறதுக்கு சீசனும் ஹிட் ஆகும். டிஃப்ரெண்டான கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாதான் ரீச்சும் ஆகும் அப்படின்றது கிளியர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 சீசனா நடந்துருச்சு. ஸோ அதனாலதான் இந்த ஒரு டபுள் ஹவுஸ் கான்செப்ட் எடுத்துட்டு வந்து பல விஷயங்களை புதுசா யோசிச்சு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா வேற லெவல் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் யோசிச்சிருக்காங்க. இதே தான் தெலுங்குல நடக்குது. உல்டா கான்செப்ட் வச்சதுக்கு அப்புறம் மொதல் வாரமே ஓப்பன் நாமினேஷன், செகண்ட் வாரம் ஒரு ஓப்பன் நாமினேஷன்ற மாதிரி பல விஷயங்கள் ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு வந்து ஒரு பயங்கரமான விஷயம். நேத்து வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அந்த பூட்டை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். என்னன்னா பவர் அஸ்த்ரா வந்து சந்தீப்ன்ற ஒரு பிளேயர் வாங்கி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த பவர் அஸ்த்ராவை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு நைட் எல்லாம் ஒரு பக்கம் தேட விட்டு அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பவர் அஸ்த்ராவை திருப்ப கொடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயல் தான். ஏன்னா உங்களை திருட சொன்னதே சாவி, பட் நீங்க போய் திருடினது மத்தவனோட பவர் அஸ்த்ரா. ஒருத்தர் கஷ்டப்பட்டு வாங்கின பவர் அஸ்த்ராவை நீங்க ஈஸியா திருடிட்டு போனாலும் ஒரு பயனும் கிடையாது அதுல. ஸோ இந்த விஷயங்கள் நடந்து ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்கா ஸோ எங்கேஜிங்கா ஆடியன்ஸை வச்சிருக்காங்க. சூப்பரா ஒரு பக்கம் எபிசோட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. தெலுங்கை பொறுத்த வரையும் பிக் பாஸ் தமிழ்லையும் அதான் நடக்கும் நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.